ओम शांति अव्यक्त समिज्ञை 25 जनवरी 2024। सदा डबल लाइट स्थिति में रहने वाले निश्चय बुद्धि निश्चिंत होंगे। सदा डबल लाइट நிலையில் இருப்பவர்கள் நிச்சய புத்தி உள்ளவர்களாக நிச்சிந்தையாக அதாவது கவலையற்றவர்களாக இருப்பார்கள். உடுத்தி கலமே ரஹெங்கே பறக்கும் கலையிலே சென்று கொண்டிருப்பார்கள். பறக்கும் கலை அப்படின்னா முன்னேற்றத்தினுடைய மிக வேகமான அந்த கலையிலே நிலையிலே இருப்பார்கள். உடுத்தி கலா அர்த்தாத் ஊஞ்சதே ஊஞ்சி ஸ்திதி. பறக்கும் கலை என்றாலே மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்திதி ஆகும். உன்கே புத்தி ரூபி பாவ் தர்னி பர் நஹி. அவர்களுடைய புத்தி என்ற கால்கள் பூமியில் பதிவதில்லை. தர்னி அர்த்தாத் தேஹ்பான் சே ஊப்பர். பூமி என்று சொன்னாலே தேக உணர்வு. பூமியிலிருந்து விலகி இருப்பது அப்படின்னு சொன்னா தேக உணர்விலிருந்து விலகி மேலே இருக்கிறது. அப்பதான் பறக்கின்ற ஒளி ரூபமான ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் பண்ண முடியும். அதனால டபுள் லைட் நிலையில இருப்பவர்கள் ஒன்று நிச்சய புத்தி உள்ள முழுமையான நம்பிக்கை நிறைஞ்சவங்க, அதன் மூலமாக கவலையற்றவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று சதா பறக்கும் கலையிலே அந்த ஃபரிஷ்தா ரூபத்தை அனுபவம் பண்ணுவாங்க. பாபா சொல்றாரு, जो देह बान की दरनी से ऊपर रहते हैं वह सदा फरिश्ते हैं. யார் இவ்வாறு தேக உணர்வு என்ற பூமியிலிருந்து விலகி இருப்பார்களோ, அதாவது மேலே பறந்து கொண்டே இருப்பார்களோ, அவர்கள் சதா ஃபரிஷ்தாக்களாக இருப்பார்கள். தேக உணர்வுன்றது கீழே மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்குள்ளே போகின்ற இந்த உடலினுடைய உணர்வு, இந்த மண்ணோட சம்பந்தப்பட்டது. இந்த ஸ்தூலமான தேக உணர்விலிருந்து விலகி இருக்கின்ற அந்த நிலை, உயர பறக்கின்ற நிலை, பறக்கும் கலையின் நிலை, அதுதான் ஒளிரூபமான ஃபரிஷ்தா நிலை. அதை அனுபவம் பண்ணுவாங்க. உன்கே संपर्क में जो भी आत्मा आएगी वह थोड़े समय में भी शीतलता व शांति की अनुभूति करेगी. அவர்களுடைய தொடர்பில் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் சரி, அவர்கள் சிறிது நேரத்திலேயே குளிர்ச்சி மற்றும் அமைதியினை அனுபவம் செய்வார்கள். இந்த ஃபரிஷ்தாக்களினுடைய தொடர்புல, டபுள் லைட் நிலையில இருப்பவர்களுடைய தொடர்புல, நிச்சய புத்தி இருக்கிறவங்களோட தொடர்புல யார் வந்தாலுமே கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும். இவங்க ஒரு ஃபரிஷ்தான்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியல என்றாலும் கூட அவர்களுக்கு கண்டிப்பாக குளிர்ச்சியான ஒரு அனுபவம், நல்ல உயர்ந்த அனுபவம், அமைதியினுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய மனதிற்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு உயர்ந்த சந்தோஷம் அனுபவமாகும். இது எல்லாத்தையும் நாம ஃபரிஷ்தாக்கள் மற்றவர்களுக்கு அனுபவமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம சதா நிச்சய புத்தி உள்ள கவலையற்ற ஃபரிஷ்தாக்களாக பறக்கும் கலையிலே தேக உணர்வுக்கு விலகின நிலையிலே நாம இருக்கணும். சதா பாபாவோடு மேலே இருந்து கொண்டே எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கின்ற ஃபரிஷ்தாக்களாக, சாந்தியை கொடுக்கின்ற ஃபரிஷ்தாக்களாக இன்று முழுக்க அனுபவம் செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.